இயேசு யார்? இந்த கேள்விக்கு இன்றைய வாசகங்கள் தெளிவாக பதில் தருகிறது. முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் வழியாக மெசியா என்பவர் வருகின்ற பொழுது என்னென்னலாம் நடக்கும், மக்களுடைய வாழ்விலே என்ன மாற்றங்கள், என்ன புதுமைகள் நடக்கும் என்பதை இறைவாக்கினர் எசாயா சொல்கிறார். அதனுடைய நிறைவுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இயேசு 2 குருடர்களுக்கு பார்வை தருவது. அவர்களும் இயேசுவை புரிந்து கொண்டார்களா என்று தெரியவில்லை. ஆனால் தாவீதின் மகனை என்கிறார்கள். நமக்கு இயேசு யார் என்று கேட்டால் நிறைய பதில்கள் இருக்கும். இயேசு இறைமகன், 2ஆம் ஆளாகிய இறைவன், மகன், மெசியா, செம்மறி, நமக்கு மீட்பு தந்தவர், பாடுகள் பட்டவர், நற்கருணையில் இருப்பவர், நமக்கும் கடவுளுக்கும் தொடர்பாளர். கடவுள் யார் என்பதை முழுமையாக இயேசு வழியாக தான் நாம் அறிந்து கொள்கிறோம். நமக்கு தெரிந்தவரை அறிந்து கொள்கிறோம். எனவே இந்த அனுபவம் எல்லாம் நாம் படித்தது, கேட்டது. ஆனால் உள்வாங்கிக் கொண்டு அவர் பாடுகளின் வழியாக பாவ மன்னிப்பை தந்தார், மீட்பை தந்தார் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நலம், பலம் எல்லாமே கிடைக்கும். இந்த உலகத்திலே வாழ்க்கிறவரை நமக்கு நலம் தேவை, நமக்கு பாவ மன்னிப்பு தேவை. இந்த உலக வாழ்விற்கு மீட்பு, முடிவில்லா வாழ்வும் தேவை. எனவே இயேசு யார் என்பதை இன்றைய வாசகங்களை மறுபடியும் வாசித்து, எனக்கு யார், அந்த இயேசுவை நாம் போய் பிறருக்கு எப்படி சொல்லப் போகிறேன், அறிவிக்கப் போகிறேன், அல்லது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்ற கேள்வியை கேட்டுக்கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.